நமக்கு டேஞ்சர்னு பார்க்கும்போது இப்போது யூவிஏ அண்ட் யூவிபி எல்லாமே ரொம்ப ரொம்ப சுருங்கி இருக்கவருக்கு அண்ட் அடுத்த பக்கத்தில் இருக்க ஸ்கின் ஓரளவுக்கு நேச்சுரலாக ஹெல்த்தியாக இருக்குது. செல்லுக்குள்ளே இருக்க டிஎன்ஏவை அதை அட்டாக் பண்ணுதுங்க. போக போக நமக்கு டேஞ்சர்ன்றது அதிகமாகிட்டே தான் இருக்குது. ஸ்கின்னோட வெளிப்புறத்தை பாதித்து நமக்கு ஸ்கின் கேன்சரை உண்டாக்குது. யூவிபி கதிர்களால் நமக்கு டேஞ்சர்ன்றது அதிகப்படியாக இருக்குது. சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணால் கேன்சர் வருமானு சொல்லிட்டு நிறைய பேர் கொஸ்டின் பண்ணுறாங்க. சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதால ஒரு சில சைடு எஃபெக்ட்ஸும் வரும். ஹார்மோன் சேஞ்சஸை உண்டாக்கும் அப்படின்றதுக்கு எந்தவித எவிடன்ஸுமே இது வரைக்கும் இல்லை. அதனால் ப்ரெக்னென்ட் உமனுக்கு இதை யாரும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு சிலர் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு சிலர் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணால் ஸ்கின் கேன்சர் வருதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலன்னா ஸ்கின் கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு சிலர் இந்தியன் கண்டிஷனுக்கு சன்ஸ்க்ரீன் தேவையில்லைன்றாங்க. இதில் எதை தான் நம்ம நம்புறது? இப்படி நிறைய குழப்பங்கள் சன்ஸ்க்ரீன்ஸ்க்கு மத்தியில் நமக்கு வளம் வந்துட்டு இருக்கு. இந்த எல்லா குழப்பத்துக்கும் ஒரு பதிலை இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்த்துடலாம். அண்ட் இந்த வீடியோவில் சன்ஸ்க்ரீன்னா என்ன, சன்ஸ்க்ரீன் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம் என்னென்ன சைட் எஃபெக்ட் வருது, சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணால் என்னென்ன சைட் எஃபெக்ட் வருது, எத்தனை டைப் ஆஃப் சன்ஸ்க்ரீன் இருக்குது, யார் யார் யூஸ் பண்ணலாம், யார் யார் யூஸ் பண்ணக்கூடாது, இந்தியன் கண்டிஷனுக்கு தேவையா போன்ற எல்லா விஷயத்துக்குமான பதிலை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் எளிமையாக புரிகிற வகையில் எடுத்துகிட்டு போகிறேன். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக லென்த்தாக தான் இருக்க போகுது. பட் சன்ஸ்க்ரீனை பற்றி முழுமையான புரிதல் இந்த வீடியோவோட இறுதியில் உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட்டு சன்ஸ்க்ரீன்னா என்ன அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். சன்ஸ்க்ரீன் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, சூரியன்லேருந்து வெளிப்படும் புற ஊதா கதிர்கள் நம்ம தோலுக்குள்ளே என்ட்ராகாமல் தடுக்கிறதுக்காக தான் இந்த சன்ஸ்க்ரீன்ன்றதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சன்ஸ்க்ரீன் இப்போ எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிடுச்சு. இந்த புற ஊதா கதிர்களால் நமக்கு என்ன தீமைகள் இருக்குது அதை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும் இல்லையா? ஸோ அது தெரிஞ்சால் தான் சன்ஸ்க்ரீன் முக்கியம் இல்லையான்ற ஒரு முடிவுக்கே நம்மளால் வர முடியும். ஓகே, இந்த புற ஊதா கதிர்கள் மொத்தம் 3 வகைப்படுதுங்க. யூவிஏ, யூவிபி அண்ட் யூவிசி, அதாவது அல்ட்ரா வயலட் ஏ, பிசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த யூவிசி வந்து நம்ம என்விரான்மெண்ட்லேயே அது வந்து டிஸப்பியர் ஆகிடும். நம்ம என்விரான்மெண்ட்லேயே அது வந்து எலிமினேட் ஆகிடும். நமக்கு டேஞ்சர்னு பார்க்கும்போது இப்போது யூவிஏ அண்ட் யூவிபி. இந்த புற ஊதா கதிர்கள் நம்ம சருமத்துக்குள்ளே ஊடுருவிச்சுன்னா நம்ம சருமத்தில் எலாஸ்டின் அப்படின்ற ஒரு செல் இருக்குங்க. அந்த செல் வந்து நார் மாதிரியான ஒரு அமைப்பை கொண்டது. அதுதான் நம்ம சருமத்தோட இழுவைத்தன்மைக்கு உறுதுணையாக இருக்குது. அண்டு அந்த எலாஸ்டின் அப்படின்ற செல் வந்து டேமேஜ் ஆகுது. அதனால் நம்ம தோலில் அந்த இழுவைத்தன்மை குறைஞ்சி சுருக்கங்கள் மாதிரியான விளைவுகள் ஏற்படுது. கம்மி ஏஜ்லேயே நமக்கு அதிக ஏஜ் ஆன மாதிரியான ஒரு தோற்றத்தை இது நமக்கு தருது. இது என்னதான் ஏர்லி 20s அண்ட் 30s நோட் பண்ண முடியலனாலும் 40s அண்ட் 15s இது நமக்கு தோன்ற ஆரம்பிக்கும். அப்போ தான் நமக்கு இதனோட விளைவுன்றது தெரியும். எளிமையாக ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு லாரி டிரைவர்ன்றது இருக்காரு. கிட்டத்தட்ட 40-50 வருஷமா லாரின்றது ஓட்டிட்டு வராரு. அவர் எப்பயுமே லாரியை ஒரே சைடில் தானே ஓட்டுவார், ஒரு புறமாக தான் ஓட்டிட்டு இருப்பாரு. ஸோ சன்லைட்ன்றது அவருக்கு ஜன்னல் வழியாக வரும். இந்த சைடுன்றது ரொம்ப கேப்பாக இருக்கும். ஸோ சூரிய ஒளின்றது எளிமையாக இந்த சைடு அவர் மேலே வந்து படுது. அதனால் இந்த சைடு இருக்க ஸ்கின்னு எல்லாமே ரொம்ப ரொம்ப சுருங்கி இருக்கவருக்கு அடுத்த பக்கத்தில் இருக்க ஸ்கின் ஓரளவுக்கு நேச்சுரலாக ஹெல்த்தியாக இருக்குது. இது மூலமாகவே தெரிஞ்சிடும் புற ஊதா கதிர்களால் நம்மளோட தோலுக்கு எந்த அளவுக்கு விளைவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை தடுக்கிறதுக்காக தான் சன்ஸ்க்ரீன்ஸ்ன்றது நிறைய பேர் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல விளைவுகளை நமக்கு இந்த புற ஊதா கதிர்கள்ன்றது தருது. உதாரணத்துக்கு நம்ம சிறிய ரத்த குழாய்கள் விரிவடையுது, நம்ம ஸ்கின் கலர்ன்றது மாறுது, டார்க்கான தோற்றத்தை உருவாக்குது, சன் டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்கு தோல் மஞ்சள் நிறமாக மாறதை கூட கண்டறியப்பட்டிருக்காங்க. ஓகே, இந்த புற ஊதா கதிர்களால் கேன்சர்லாம் உண்டாகுதுன்றாங்களே, அதெல்லாம் உண்மை அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். இந்த புற ஊதா கதிர்கள் நம்ம சருமத்துக்குள்ள ஊடுருவி நம்ம செல்லுக்குள்ள இருக்க டிஎன்ஏவை அதை அட்டாக் பண்ணுதுங்க. அதனோட வேலையை மாற்றி அமைக்குதுங்க. நார்மலாக ஒரு டிஎன்ஏ மல்டிபிள் ஆகிறத காட்டிலும் புற ஊதா கதிர்கள் டேமேஜ் பண்ண டிஎன்ஏ அதிக மடங்கு மல்டிப்ளை ஆகுதுங்க. இந்த மல்டிப்ளை ஆன டிஎன்ஏ எல்லாமே ஒன்றா கிளம்ப் ஆகி நமக்கு கேன்சரை உண்டாக்குதுங்க. அன்கண்ட்ரோல்டு க்ரோத் ஆஃப் ஸ்கின் செல்ஸை தான் நம்ம ஸ்கின் கேன்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நார்மலாக வளர்கிற ஸ்கின் செல்ஸை காட்டிலும் அதிகப்படியான ஸ்கின் செல் வளர்றதை தான் நம்ம ஸ்கின் கேன்சர் அப்படின்னு சொல்கிறோம். மொத்தம் ஸ்கின் கேன்சரில் 3 வகை இருக்குங்க. பேசல் செல் கார்சினோமா, ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா அண்ட் மெலனோமா அப்படின்ற 3 ஸ்கின் கேன்சர்ன்றது இருக்குது. இந்த பாசல் செல் கார்சினோமாவும் ஸ்குவாமஸ் செல் கார்சினோமாவும் ஆரம்பத்திலே கண்டறியப்பட்டுருச்சுன்னா ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம். போக போக நமக்கு டேஞ்சர்ன்றது அதிகமாகிட்டே தான் இருக்குது. இந்த மெலனோமா அப்படின்ற கண்டிஷன் வந்து மற்ற 2 கண்டிஷனை காட்டிலும் கொஞ்சம் சிவியரானது. க்யூர் பண்ணுறது கொஞ்சம் டஃபரான விஷயம். அண்ட் இந்த ஸ்கின் கேன்சருக்கு யார் ரொம்ப ரிஸ்கில் இருக்காங்கன்னா, லைட் ஸ்கின் பீப்புள்ஸ் தான் ரொம்ப ரிஸ்கில் இருக்காங்க. அண்ட் டார்க் கலர்டு ஸ்கின் இருக்கவங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனால் இந்தியன்ஸ்க்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம கூடிய விரைவில் பார்க்கலாம். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க டாப்பிக்கை கண்டினியூ பண்ணலாம். அண்ட் முன்னவே சொன்ன மாதிரி 2 புற ஊதா கதிர்கள் நமக்கு டேஞ்சராக இருக்குது, யூவிஏ அண்ட் யூவிபி. இந்த யூவிபி ரேஸ் தான் ஸ்கின்னுக்குள்ளே ஊடுருவி நம்ம ஸ்கின்னோட வெளிப்புறத்தை பாதித்து
நமக்கு ஸ்கின் கேன்சரை உண்டாக்குது. அண்ட் யூவிஏ வந்து நமக்கு தோலில் சுருக்கங்கள் ஏற்படுறது, கலரை மாற்றி அமைக்கிறது போன்ற இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை தான் பண்ணுது. ஸோ யூவிஏ கதிர்களால் நமக்கு பெரிய வகையில் டேஞ்சர்ன்றது இல்லை, பட் யூவிபி கதிர்களால் நமக்கு டேஞ்சர்ன்றது அதிகப்படியாக இருக்குது. இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிரினமுமே அதுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருதுன்னா தன்னைத்தானே பாதுகாக்கிறதுக்காக ஒவ்வொரு டிஃபென்ஸ் மெக்கானிசமாக அதுவே உண்டாக்குங்க. அதே மாதிரி இந்த புற ஊதா கதிர்கள்லேருந்து நம்ம ஸ்கின்னை பாதுகாக்கிறதுக்காக நம்ம மனித உடலும் ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமை உண்டாக்கும். அது என்னன்னா மெலானின் அப்படின்னு சொல்கிற ஒரு நிறமி. இந்த மெலானின் அப்படின்ற ஒரு நிறமி ஸ்கின்னுக்கு மேலே போய் படிஞ்சு நம்ம புற ஊதா கதிர்கள்லேருந்து நம்ம ஸ்கின்னுக்கு ஏற்படுற டேமேஜை குறைக்குங்க. ஃபாரினர்ஸ்னு பார்க்கும்போது இந்த மெலானின் அப்படின்ற நிறமே ரொம்ப ரொம்ப கம்மியான அளவில் தான் இருக்கும், பட் இந்தியன்ஸ்க்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. ஸோ அதனால தான் இந்தியன்ஸ்க்கு சன்ஸ்க்ரீன் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. இதில் ஒரு சந்தேகம் எழுது, என்னென்னா இந்தியர்கள் எல்லாத்துக்கும் மெலானின் லெவல் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகம் தான். ஏன்னா இந்தியாவை யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறதுல ஸ்கின் கலர்ன்றது எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அதனால் மெலானின் லெவலும் எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். டார்க்கராக இருக்கவங்களுக்கு மெலானின் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், லைட்டர் ஸ்கின் டோனில் இருக்கவங்களுக்கு மெலானின் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த மெலானின் லெவல்ன்றது இப்போதைக்கு போதுமான அளவில் இல்லைங்க. அதனால தான் நம்ம சன்ஸ்க்ரீன் போட்டு இந்த புற ஊதா கதிர்களை தடுக்கிறதுக்கு நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. முக்கியமாக லைட்டர் டோனில் இருக்கவங்களுக்கு மெலானின் லெவல் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அந்த மெலானின் லெவல்ன்றது புற ஊதா கதிர்களை தடுக்கிறதுக்கு போதுமான அளவில் இல்லை. ஸோ சன்ஸ்க்ரீன் வேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது அவங்களுக்கு. அண்ட் டார்க்கர் ஸ்கின் டோனில் இருக்கிறவங்களுக்கும் போதுமான அளவில் இல்லை, பட் கம்பேர்ட் டு லைட்டர் ஸ்கின் டோன் டைப் பீப்புள் மெலானின்ன்றது இருக்கிறதால சன் ப்ரொடெக்ஷன் கொஞ்சம் அவங்கள காட்டிலும் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த கட்டத்திலேயே உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் சன்ஸ்க்ரீன் நமக்கு முக்கியமா இல்லை முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னுமே உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா கடைசியில் என்னோட பர்சனல் ஒப்பீனியனை சொல்கிறேன். ஸோ அதை பார்த்துட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம், பட் இதுவே சொல்கிறேன் அது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ இப்போ சன்ஸ்க்ரீன்னா என்னன்னு பார்த்துறோம், சன்ஸ்க்ரீனோட பயன்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துறோம். சன்ஸ்க்ரீனுக்கு இடையில இருக்க கொஷின்ஸை பற்றி பார்த்துடலாம். சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணால் கேன்சர் வருமானு சொல்லிட்டு நிறைய பேர் கொஸ்டின் பண்ணுறாங்க. சன்ஸ்க்ரீனால கேன்சர் வராது, கேன்சரை தடுக்கிறதுக்காக தான் சன்ஸ்க்ரீன்ன்றதை யூஸ் பண்ணுறாங்க. சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதால ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமானு சொல்லிட்டு கேட்குறாங்க. சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதால ஒரு சில சைடு எஃபெக்ட்ஸும் வரும், அது அதனோட இன்க்ரீடியன்ஸை பொறுத்து இருக்குது. மொத்தமாக சன்ஸ்க்ரீனை நம்ம 3 வகையில் பிரிக்கலாம்: கெமிக்கல் சன்ஸ்க்ரீன், ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் அண்ட் ஹைபிரிட் சன்ஸ்க்ரீன். இந்த கெமிக்கல் சன்ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணுற ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம ஸ்கின்னுக்குள்ளே நுழைஞ்சு அண்ட் ரத்தத்தில் கலந்து செல்லுக்குள்ளே போயிட்டு ஒரு சில சேஞ்சஸை ஏற்படுத்துது. அதனால் நமக்கு சைடு எஃபெக்ட்டும்ன்றது வருது. இந்த ஆக்சிபென்சோன் அப்படின்ற ஒரு கெமிக்கல் சன்ஸ்க்ரீன் இன்க்ரீடியண்ட்டை ரேட்டில் வச்சு டெஸ்ட் பண்ணும்போது அது அந்த ரேட்டில் இருக்க ஹார்மோன்ஸை சேஞ்ச் பண்ணி விட்டுருக்கு. பட் இது மனிதர்களுக்கும் ஹார்மோன் சேஞ்சஸை உண்டாக்கும் அப்படின்றதுக்கு எந்தவித எவிடன்ஸுமே இது வரைக்கும் இல்லை. ஜேர்னல் ஆஃப் த அமெரிக்கன் அகாடமி ஆஃப் டெர்மட்டாலஜி அப்படின்ற ஒரு நிறுவனம் தான் இந்த ஸ்டடியை மேக் பண்ணாங்க. அண்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த எலியில் ஏற்பட்ட விளைவு நம்ம மனிதர்களுக்கும் ஏற்படணும்னா கிட்டத்தட்ட 277 வருடங்கள் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. 277 வருஷம் நம்ம உயிரோட இருக்க போகிறதில்ல. ஸோ அதனால் அந்த ரேட்டுக்கு ஏற்பட்ட சைட் எஃபெக்ட் நமக்கு ஏற்படும் அப்படின்ற ஒரு பயம் நமக்கு தேவையில்லை. மற்றபடி ஆக்னேஸ், பிம்பிள்ஸ்ன்றது வரும், அது கரெக்டான சன்ஸ்க்ரீனை நீங்கள் யூஸ் பண்ணலாம் வரும். அதை பற்றி நம்ம கடைசியில் பார்க்கலாம். இப்போதைக்கு மேஜர் சைடு எஃபெக்ட் எதுவும் வராது அப்படின்றத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் சன்ஸ்க்ரீன்னா என்ன, சன்ஸ்க்ரீனோட பெனிஃபிட்ஸ் என்ன, சன்ஸ்க்ரீனோட சைடு எஃபெக்ட்ஸ் என்ன, அதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ ஒரு சன்ஸ்க்ரீனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு, யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணணும், ஒரு நாளைக்கு எத்தனை முறை யூஸ் பண்ணணும் போன்ற காமன் கொஷின்ஸ்க்கு இப்போ நம்ம ஆன்சர் பண்ணிடலாங்க. ஃபர்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் சன்ஸ்க்ரீனை பார்த்துடலாம். முன்னவே சொன்ன மாதிரி கெமிக்கல் சன்ஸ்க்ரீன், ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் அண்ட் ஹைபிரிட் சன்ஸ்க்ரீன்ன்றது இருக்குது. கெமிக்கல் சன்ஸ்க்ரீன் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நம்ம சருமத்தில் அப்ளை பண்ண உடனே கிட்டத்தட்ட 20 to 30 நிமிஷம் ரியாக்ட் ஆக டைம் எடுத்துக்கும். அந்த ரியாக்ஷன் எல்லாமே முடிஞ்ச உடனே வர யூவி இயர்களை அதை அப்படியே உள்வாங்கி ஹீட்டாக அதை நமக்கு கன்வெர்ட் பண்ணி விட்டுருதுங்க. இதற்கெல்லாம் உள்வாங்கிறதால இதுக்கு சைடு எஃபெக்ட்ன்றது கொஞ்சம் இருக்குங்க, முன்னவே பார்த்த மாதிரி. பட் ரொம்ப சீரியஸ் சைடு எஃபெக்ட்ன்றது இல்லை. ஸோ உங்களுக்கு சைடு எஃபெக்ட் மேலே பயமாக இருக்கும்னா நீங்கள் ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன்றது யூஸ் பண்ணலாங்க. இந்த ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ணோடனே உள்ளெல்லாம் அப்சர்வ் ஆகாது, டேரக்டாக வர யூவி ரேஸை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்டுருங்க. ஸோ இது ரொம்ப பவர்ஃபுல் மெக்கானிசம். கெமிக்கல் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணோம்னா நம்ம வெளியே போகிறதுக்கு 30 நிமிஷம் முன்னாடியே அதை அப்ளை பண்ண வேண்டியது முக்கியம். பட் ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் அந்த மாதிரி இல்லைங்க, அப்ளை பண்ணிவிட்டு உடனே கூட நம்ம வெளியே போகலாம். மூன்றாவதாக ஒன்று சொன்னால் ஹைபிரிட் சன்ஸ்க்ரீன். இது ஒன்றும் இல்லை, இந்த கெமிக்கல் சன்ஸ்க்ரீனில் இருக்க இன்க்ரீடியண்ட்டும் இருக்கும், அதே சமயம் ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீனில் இருக்க இன்க்ரீடியண்ட்டும் இருக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் கெமிக்கல் சன்ஸ்க்ரீன் வாங்கலாமா, இல்லை ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் வாங்கலாமா, இல்லை ஹைபிரிட் சன்ஸ்க்ரீன் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் எந்த சன்ஸ்க்ரீனை வேணால் வாங்கலாங்க. கெமிக்கல் இருக்கா, ஃபிசிக்கல் இருக்கா, அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த SPF வேல்யூவும் PA+ வேல்யூவும் தான் பார்க்கணும். அது என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கெமிக்கல் சன்ஸ்க்ரீனில் ஒரு சில சைடு எஃபெக்ட் வருதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்க, அதனால் ப்ரெக்னென்ட் உமனுக்கு இதை யாரும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. இது கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ற ஒரு ஸ்டடி இல்லை, பட் சேஃபர் சைடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அட்வைஸ் பண்ணுறது இல்லைங்க.
ஸோ ப்ரெக்னென்ட் லேடிஸ் யாராவது இருக்கீங்கன்னா நீங்கள் சன்ஸ்க்ரீனே வேர் பண்ண வேணாம் அப்படின்றது என்னோட கருத்து. சப்போஸ் உங்களுக்கு சன்ஸ்க்ரீன் வேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா உங்களோட கைனகாலஜிஸ்ட் கிட்ட சஜஷன் கேட்டுட்டு யூஸ் பண்ணுங்க. ஃபார்மஸில் ஒருத்தவங்க டைட்ராபூன் டேப்லெட் வாங்கிட்டு இருந்தாங்க அண்ட் அவங்க சன்ஸ்க்ரீனும் வாங்கினாங்க. ஸோ எனக்கு டவுட் ஆகிடுச்சு. ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். மேடம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஆமாம் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ அவங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ப்ரோ, எனக்கு தெரியாது, நல்லதாக நான் யூஸ் பண்ணியிருப்பேன், நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த டே எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா போச்சு. இது பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிள் திங்காக இருக்கலாம், பட் இன்னும் நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச நாலேஜாக ஜஸ்ட் ஷேர் பண்ண மேபி ஒரு சிலர் பயனடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதனால தான் தொடர்ந்து மெடிக்கல் ரிலேட்டடாகவும் நான் வீடியோஸ்ன்றது போட்டுட்டு இருக்கேன். என்னதான் எனக்கு ட்ராவல் ஹாபியாக இருந்தாலும் ஸோ இந்த சேனல் மூலமாக அட்லீஸ்ட் ஒரு 50 பேர் பயனடைந்தா கூட எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி தாங்க. ஓகே ப்ரோ, இந்த SPF இந்த PA ப்ளஸ்லாம் என்னன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. இப்போ நம்ம அதை பற்றி பார்த்துடலாம். இந்த SPFன்றது சன் ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்னு சொல்கிறாங்க. இந்த புரோதா கதிர்களை எந்த அளவுக்கு தடுக்குது அப்படின்றதுக்கான ஒரு வேல்யூ தாங்க அது. இந்த SPFன்றது UVB ரேஸ் தாங்க தடுக்குது. UVB ரேஸ் மட்டும் தான் தடுக்கும். அந்த PA++ன்னு சொல்லுவாங்க, அது வந்து UVA ரேஸை தடுக்குங்க. ஓகே, இந்த SPFல நிறைய ரேஞ்சஸ் இருக்குங்க. SPF 15, SPF 30, SPF 40, SPF 50, SPF 65, SPF 75 கூட வரைக்கும் இப்போ போயிடுச்சுங்க. பட் நமக்கு எது தேவை அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இந்த SPF 15ன்றது 93% UVB ரேஸை தடுக்குதுங்க. அண்ட் அந்த SPF 40ன்றது 97% UVB ரேஸை தடுக்குதுங்க. SPF 50 98% UVB ரேஸை தடுக்குது. ஸோ அதனால இந்த SPF 30க்கும் SPF 50க்கும் பெரிய அளவு டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ எனிதிங் பிட்வீன் SPF 30 அண்ட் SPF 50 வாங்கினாவே ஒரு போதுமான சன்ஸ்கிரீனாகவே இருக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் SPF 50 வாங்கிக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அந்த SPF வேல்யூன்றது குறைஞ்சிரும். உதாரணத்துக்கு SPF 50 சன்ஸ்கிரீன் வாங்கி நம்ம அப்ளை பண்ணுறோம்னு வைங்க, அது கொஞ்ச நேரத்தில் SPF 40 கன்வெர்ட் ஆகிடும், இல்லை SPF 35 அந்த ரேஞ்சில் கன்வெர்ட் ஆகிடும் சொல்கிறாங்க. ஸோ SPF 40க்கு மேலே SPF 50, SPF 65 உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சன்ஸ்கிரீன்ன்றது வாங்கிக்கலாங்க. ஏன்னா இந்த PA அப்படின்னு சொல்கிறது PA++க்கு மேலே இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. இந்த PA தான் UVA ரேஸை தடுக்க போகுது. ஸோ அதனால ++ இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. ப்ராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்கிரீன் சொல்றாங்களே ப்ரோ, அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நீங்க வாங்குற சன்ஸ்கிரீன்ல நிறைய சன் ஃபில்டர்ஸ்ன்றது யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த சன் ஃபில்டர் UVA ரேஸையும் தடுக்கிற மாதிரி இருந்து UVB ரேஸையும் தடுக்கிற மாதிரி இருந்ததுனா தான் அது நமக்கு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை நீங்க போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. SPF 40க்கு மேல இருக்க சன்ஸ்கிரீன் அண்ட் PA++க்கு மேல இருக்க சன்ஸ்கிரீன் நீங்க வாங்கி யூஸ் பண்ணாவே உங்களுக்கு சன் ப்ரொடக்ஷன் கிடைச்சிருங்க. சன் ப்ரொடெக்ஷனுக்காக மற்ற வழிமுறைகளையும் நம்ம பின்பற்றுறது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தான். உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஹேட்டை வேர் பண்ணிட்டு போகிறது, வெளியில் அதிகமாக சுத்தாமல் இருக்கிறது, சன்கிளாஸ் வேர் பண்ணுறது, ஃபுல் ஸ்லீவ் ட்ரெஸ் வேர் பண்ணுறது, அதுவும் நமக்கு புரோதா கதிர்களை பாடிக்குள்ளே என்டர் ஆகாமல் தடுக்குங்க. ஸோ சன் ப்ரொடெக்ஷன்றது நமக்கு ரொம்ப பெட்டராகவே இருக்கும். அண்ட் இந்த சன்ஸ்கிரீனை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துக்கலாங்க. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக நமக்கு தேவைன்ற, நமக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 1.5 ஃபிங்கர் டிப் டு 2 ஃபிங்கர் டிப்ன்றது போதுங்க. அப்படி எடுத்து நம்ம ஃபேஸ் அண்ட் நெக் இயர்ஸ் எல்லாத்தையுமே ஈவனா அப்ளை பண்ணணும். நீங்க ஒரு 2 to 3 இயர்ஸ் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றேன்னு வைங்க, நீங்க ஃபேஸ்ல மட்டும் அப்ளை பண்ணிட்டு நெக்ல அப்ளை பண்ணாம விட்டீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ்ன்றது தெரிஞ்சிடும். அதனாலதான் நீங்க ஃபேஸ், நெக், இயர்ஸ், பேக் சைடு எல்லாமே எல்லாத்தையும் ஈவனா கவர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் ரீஅப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்க வெட்லேயே கலைஞ்சிரும். ஸோ கலைஞ்சிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க மறுபடியும் ஒரு முறை ரீஅப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களால முடிஞ்சா ஒரு 4 hours ஒன் 6 hours ஒன் ரீஅப்ளை பண்ணுங்க. சப்போஸ் முடியலன்னா நோ ப்ராப்ளம், நீங்க சன்ஸ்கிரீன் அட்லீஸ்ட் வியர் பண்ணாவே போதும். அண்ட் இன்னொரு மித்த என்னன்னா, கிளவுடி சுச்சுவேஷன், ரெய்னி கண்டிஷன்லாம் நமக்கு சன்ஸ்கிரீன் தேவையில்லை. வெயில் அதிகமாக அடிச்சா மட்டும்தான் சன்ஸ்கிரீன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் அது அப்படி இல்லை. நம்ம சன்னுக்காக வேர் பண்ணல, சூரிய ஒளி வெளிப்படுத்துகிற புற ஊதா கதிர்களுக்காக தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ புற ஊதா கதிர்கள் ஈஸியாக மேகத்தெல்லாம் தாண்டி வந்து நம்ம ஸ்கின்னுக்குள்ள டேமேஜை ஏற்படுத்துங்க. ஸோ அதனால கிளவுடாக இருந்தாலும் சரி, ரெயினாக இருந்தாலும் சரி, சன்ஸ்கிரீன் வேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இன்னொரு முக்கியமான கேள்வி நிறைய பேர் கேட்கறது, சன்ரைஸ்லேருந்து தான் நமக்கு விட்டமின் டின்றது நம்ம பாடிக்குள்ளே என்டர் ஆகுது. ஸோ சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறதால அந்த விட்டமின் டி அப்சார்ப்ஷன் கம்மியாகாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம சன்ஸ்கிரீன் 5 ml, நம்ம சன்ஸ்கிரீன் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம அந்த மாதிரி அப்ளை பண்ண போகிறது இல்லை. அண்ட் ஃபுல் பாடியிலுமே நம்ம அப்ளை பண்ண போகிறது இல்லை. ஸோ அதனால விட்டமின் டின்றது நம்ம சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணாத இடத்துல இருந்து ஈஸியாக அப்சார்ப் ஆயிருங்க. ஸோ அதை பற்றி நம்ம பயப்பட தேவையில்லை. சப்போஸ் உங்களுக்கு விட்டமின் டி டிஃபிஷியன்சி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருந்ததுன்னா, நீங்கள் இந்த சன்ரைஸ் ஆர் சன்செட்டில் ஒரு 15 minutes வாக்கிங் ஜாகிங் பண்ணீங்கன்னா அப்போ உங்களுக்கு விட்டமின் டி அப்சார்ப்ஷன் அதிகமாகிடும். அண்ட் அந்த சமயத்தில் தான் விட்டமின் டி பியூராக கிடைக்குங்க. மதியானத்துலாம் அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்காது. ஏன்னா அல்ட்ரா வயலட் ரேஸும் வரதால சைட் எஃபெக்ட் தான் நமக்கு அதிகமாக இருக்குமே தவிர விட்டமின் டி அதிகமாக கிடைக்காது.
நீங்கள் இந்த மாதிரி காலை வேலை அண்ட் மாலை வேலையில் நீங்கள் சூரிய ஒளியில் நிறைய நேரம் இருக்கீங்கன்னா விட்டமின் டி அப்சார்ப்ஷன் அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் டாக்டர் கிட்ட போனீங்கன்னா அவங்களே உங்களுக்கு விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே எழுதி தருவாங்க. ஸோ இந்த விட்டமின் டி டிஃபிஷியன்சி வந்துருமோன்னு சொல்லிட்டு சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ஒரு தேவையில்லாத விஷயங்க. அண்ட் உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரியான சன்ஸ்கிரீன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணுங்க. சன்ஸ்கிரீன்ஸே நமக்கு க்ரீம் பேஸ்டு சன்ஸ்கிரீன், ஜெல் பேஸ்டு சன்ஸ்கிரீன், பவுடர் பேஸ்டு சன்ஸ்கிரீன்லாம் இருக்குது. ஒன்றும் நீங்கள் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போங்க, உங்களுக்கு தேவையான சன்ஸ்கிரீனை அவங்களே சொல்லிடுவாங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான சன்ஸ்கிரீன் போட்டால் சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிடுவாங்க. சப்போஸ் நீங்கள் ஆயில் ஸ்கின்ல இருக்கீங்கன்னா ஜெல் பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ட்ரை ஸ்கின்ல இருக்கீங்கன்னா க்ரீம் பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ சன்ஸ்கிரீன்லேயே வேறு சில இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு நல்லா மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. நியாசினமைடு இருக்குது, விட்டமின் சி இருக்குது, ஹையாலுரானிக் ஆசிட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே என்னன்னு சொல்லிட்டு நான் வர வீடியோக்களில் உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டே வராங்க. விட்டமின் சி ஸ்கின் பிரைட்னிங்காக யூஸ் பண்ணுவாங்க, ஹையாலுரானிக் ஆசிட் நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேஷனாக வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கலாங்க, வரக்கூடிய வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம. ஓகேங்க, சன்ஸ்கிரீனை பற்றி எல்லாத்தையும் முழுமையாக விளக்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேங்க. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் மார்க்கெட்டில் இருக்க பெஸ்ட்டான சன்ஸ்கிரீன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு லிஸ்ட் மேக் பண்ணுறேங்க. இன்னும் பண்ணலை, பிகாஸ் இப்போ தான் ட்ராவல் முடிச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறமா இன்னொரு ட்ராவல் சீரிஸ் இருக்குது. ஸ்கின் கேர் ரிலேட்டட் வீடியோ தான் நான் மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ என்னோட பர்சனல் ஒப்பீனியனை நான் சொல்கிறேங்க. நீங்கள் உங்கள் ஸ்கின் மேலே ரியலாக கேர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்கின் மேலே அந்த அளவுக்கு கேர் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா இந்தியன்ஸ்க்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது இல்லைங்க இந்த சன்ஸ்கிரீன். ஃபாரினர்ஸ் ஏன் வியர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கான ரிஸ்க் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால சன்ஸ்கிரீன் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கோம், எவ்வளவோ பேர் வெயிலில் தான் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு எந்த வித இதுவும் ஆகுறதில்ல, அவங்களுக்கு எந்த வித கேன்சரும் வரதில்ல. பட் அவங்களுக்கு சுருக்கங்கள், அந்த டார்க் கலர் அதெல்லாமே வருதுங்க, அதை நம்ம மறுக்க முடியாது. ஸோ நீங்கள் ஸ்கின் கேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. ஏன்னா ரிங்கிள்ஸ் அதை கட்டுப்படுத்துது, டார்க் ஸ்கின் டேன் ஆகிறத கட்டுப்படுத்துது, நம்ம ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது. அண்ட் சொல்லணும்னா நமக்கு எந்த வித ஸ்கின் இன்ஃபெக்ஷனும் முக்கால்வாசி வராதுங்க. ஏன்னா நமக்கு வர ஸ்கின் இன்ஃபெக்ஷனில் முக்கால்வாசி சன் டேமேஜ்னால தான் வருது. ஸோ அந்த டேமேஜை அதை தடுக்கிறது மூலமாக நம்ம ஸ்கின் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். இதுதான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அபவுட் சன்ஸ்கிரீன். ஸோ இதுக்கு மேலேயும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சால் நான் ரிப்ளை பண்ணுறேன், அப்படி இல்லைனா ரிசர்ச் பண்ணிவிட்டு அந்த ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். சபரி சைனிங்.